இன்னைக்கு நம்மளுடைய ரட்சிப்பு, நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய நீதி, நம்மளுடைய பரலோகத்துக்கு போக வேண்டிய அந்த பெர்மிஷன், அந்த டிக்கெட், நல்லா வாழ வேண்டிய வாழ்க்கையின் அந்த டிக்கெட்டை கர்த்தர் கிறிஸ்து இயேசுக்குள்ள வச்சுட்டார். இனி நம்ம நாசமா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்பிக்கை இழக்கிறதுக்கு காரணமே இல்லை. இயேசு கிறிஸ்து நிமித்தம் நிச்சயமா நல்லா இருக்க போறோம். அவருக்குள்ள வைக்கப்பட்டதுனால நல்லா இருக்க போறோம். ஹalleluya. வாங்க எபேசியர் முதலாம் அதிகாரம், எபிசியன்ஸ் சாப்டர் 1 verses 1 to 6. 6 வசனங்களை உங்களுக்காக நான் படிக்க போறேன். எபேசியர் 1:1 இருந்து 6. எபேசியர் முதலாம் அதிகாரம் அதுடைய முதல் 6 வசனங்களை நம்ம படிக்க போறோம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பத்தி நம்ம பல வாரங்களா பார்த்துட்டு வரோம். எதுக்காகனா விசுவாசத்தினால தான் இது வேலை செய்யும். அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணுமா இருக்குது இதை பத்தி. அதனால தான் இதை பத்தி வார்த்தைகளை கேட்கணுமா இருக்குது. அதனால தான் இதுக்காக நம்ம மனதை திறந்து கொடுக்கணுமா இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்க போறது இல்லை. இது கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா நம்ம விசுவாசிக்கணும். கிருபையினால கர்த்தர் கொடுத்துட்டாரு, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா விசுவாசத்தினால தான் அதை அனுபவிக்க முடியும். அதுக்காக தான் இதை பத்தி நம்ம இவ்வளோ நாள் நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா மனதளவில் அது ஆழமா பதியணும். ஏன்னா நம்ம வளரும்போது நிறைய நெகட்டிவான வார்த்தைகளை கேட்டு நம்ம வளர்றோம். நம்மலாம் ஏழைங்கடா இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு நம்ம வளர்றோம். நம்மகிட்டலாம் நிறையா இல்லை, நம்மலாம் கஷ்டப்படுறவங்க, இப்படியே நம்ம வார்த்தைகளை கேட்டு கேட்டு வளர்றதுனால இந்த மனது புதுப்பிக்கப்படணும்னா சத்தியம் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ மைண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டு புது விஷயங்களால ப்ரோக்ராம் பண்ணாதான் புது காரியங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் இல்லையா? டெய்லி காலையில் 4 மணிக்கு அலாரம் அடிக்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரிலனா அதை நீங்கள் 6 மணிக்கு செட் பண்ணணும் இல்லையா? இப்போ தூக்கி போட்டு ஓடிக்கூடாது போன காலையில் 4 மணிக்கு என்ன தூங்க விட மாட்டேங்குது ராஸ்கேல் அப்படின்ட்டு நீங்கள் தான் அதை செட் பண்ணுமா இருக்குது இல்லையா? அப்படிதான் பிரதர் என்ன ஆனாலும் பிரதர் என் வாழ்க்கையில் கெட்டதே நடக்குதுன்னா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் மண்டையை உடைச்சா ஆகாது, மண்டையை சுத்திகரித்து தலைக்குள்ள நல்ல நல்ல எண்ணங்களை, தேவரகமான எண்ணங்களை உள்ள நம்ம கொண்டு வரணுமா இருக்குது. அப்போ மனதளவில் என்னுடைய எண்ணங்கள் மாற்றப்படுற வரைக்கும் என் வாழ்க்கை மாறவே மாறாது. மனதளவில் என் எண்ணங்கள் மாறுச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நான் மாற்றிக்கிட்டேன்னா, அப்போ என் வாழ்க்கையில் புதிய எதிர்பார்ப்புகளை கொண்டு வர முடியும், புது அனுபவங்களை நான் அனுபவிக்க முடியும். நம்ம நீதிமொழிகள் 23:7 பார்க்குறோம். இங்கிலீஷ் பைபிளில் படிக்கிறோம் பாருங்க. As a man thinks in his heart, so is he. ஒரு மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படிதான் வாழ்வான் அப்படின்றத கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். அதனால தான் இந்த வசனத்தை ரொம்ப தெளிவாக நான் போதிக்கணும்னு விருப்பப்படுறேன். இன்னைக்கும் ஒரு அருமையான டீச்சிங்கை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். வாங்க எபிசியன்ஸ் சாப்டர் 1 அதுடைய முதல் 6 வசனங்களை படிக்கிறேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களோட இன்னைக்கு இடைப்படுவார் பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு போர்ஷன். அப்போ நம்ம எல்லாரும் நல்லா கூர்ந்து கவனிக்கிறோம். நமக்காக எழுதியிருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரிக்கிறாரு, ஏன் ஸ்தோத்திரம் சொல்றாரு பாருங்க. அடுத்த வர ஸ்டேட்மெண்ட் மிக மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இதுதான் எபேசியருக்கு எழுதின இந்த நிருபத்துடைய தீம் வசனமே இதுதான். ஓகே கவனிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இனிதான் வரப்போதில்ல, ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். இட்ஸ் இன் தி பாஸ்ட் டென்ஸ். ஓகே கவனிங்க. 4வது வசனம் பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. யார் அந்த பிரியமானவர்? இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளதான் நமக்கு நன்மை. நம்மளா நம்மளுக்கு நன்மை இல்லை. நீங்க ஏரோப்ளேன்ல உட்காந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பறக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பறக்கிறது பிளேன் தான். நம்ம வெறும் உட்காந்து தாக்குறோம். என்ன பறக்கிறேன்னு இதோ வெளியே வந்து பறக்க பார்க்கலாம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கலாம். பிளேன் விட்டு வெளியே வந்தால் நம்ம பறக்கிற மாதிரி இல்லை இல்லையா? அப்போ பிளேனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் பறக்கிறோம். அதே போல தான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் நல்லா இருக்கிறோம். நம்ம சொந்த பக்தினாலையும் நம்மளுடைய பிரயாசத்தினால இல்லை. ஏன் பறந்துட்டு இருக்கிறோம்? ஏன் நம்ம நல்லா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவருக்குள். பாருங்க, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளே தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. 6வது வசனத்துக்கு கவனிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய்
தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த முழு படித்த பேசேஜ்லேயே நம்ம 3வது வசனத்துக்கு தான் திரும்ப வரப்போகிறோம். அதனால் எல்லாரும் திரும்பி வாங்க. 3rd verse நம்ம படிச்சிடலாமா? இந்த டைமு நம்ம எல்லாரும் ஸ்க்ரீனை பார்த்து நம்ம படிக்கலாமா? சேர்ந்து படிங்க. தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க பாக்கியவான்கள். ஓகே, படிக்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில பேர் தோத்திரம் அப்படின்வாங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லிங்க, ஆனால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தது, அவர் கிறிஸ்துவுக்குள். அப்ப நம்ம பயபக்திக்குள் இல்ல, நம்ம உபவாசத்தினால இல்ல, நம்ம பிரயாசத்தினால இல்ல, கிறிஸ்துவுக்குள் அவர் என்னவோ நமக்கு செஞ்சதுனால தான் இது எல்லாமே நடக்க போகுது இல்லையா? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. சொல்லுங்க இந்த வார்த்தைகளை. இங்கிலீஷ் பைபிள் எப்படி வரும்? ஹெவன்லி பிளேசஸ் வரும். ஹெவன்லி பிளேசஸ், ரைட்? அடுத்தது பாருங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நடந்துருச்சு, ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு. ஆனா இந்த வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் வேகமா படிச்சுட்டு போறதுனால என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சில பேர் வேகமான முடிவுகளுக்குள்ள வந்துடுறாங்க. எப்படின்னா, பிரதர் இந்த ஆசீர்வாதம்ன்றது பணத்தை பத்தி இல்ல பிரதர், இது விசுவாசி நல்ல வீடு கட்டி நல்லா வாழ்வான்றதை பத்தி எல்லாம் இல்ல பிரதர், இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பிரதர். பாருங்க பிரதர், அங்கே போட்டுருக்குது அப்படின்றாங்க. இப்ப நம்மளும் அப்படிதான் படிச்சோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஏன் சொன்னாரு? இப்ப நல்லா கவனிங்க. இந்த இயற்கையான உலகத்தை உண்டாக்குனது ஆவிக்குரிய உலகம். அப்ப எல்லாமே ஆவிக்குரிய உலகத்தில் ஆரம்பிச்சுதான் இயற்கையான உலகத்துக்கு வரணும். கவனிங்க, முதல் இயற்கையான உலகம், அப்புறம் ஆவிக்குரிய உலகம் இல்ல. நல்லா கவனிங்க. முதல் பூமி இருந்ததா இல்ல தேவன் இருந்தாரா? ஆதியிலே பூமி தேவனை உண்டாக்கினது. அப்படியே படிக்கிறோம். ஆதியிலே தேவன். அப்ப முதல் இருந்தது ஆவிக்குரிய உலகம், அங்கிருந்து வந்ததுதான் பூமிக்குரிய உலகம். கரெக்டா? அப்ப எதுவா இருந்தாலும் முதல் ஆவிக்குரிய உலகத்துல தான் ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய உலகத்துல ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி இங்க கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை. இப்ப உங்க பேர்ல இங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வருது. இமேஜின் பண்ணுங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருது உங்க அக்கௌண்ட்டுக்கு. இப்போ உங்க பேக்குக்கு வந்துருச்சா? உங்க பாக்கெட்டுக்கு வந்துருச்சா? வரல. உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு சொந்தமா இல்லையா? இப்போ அக்கௌண்ட்டுக்கு தான் வந்துருச்சு, கைக்கு வரலன்றதுனால உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஆவிக்குரிய உலகத்தில் கொடுத்துட்டாருன்னா இங்க வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, வரப்போகுது. சத்தமா சொல்லுங்க, அப்பதான் வரும். சொல்லுங்க, வரப்போகுது. ஆனா ஏற்கனவே அவர் கொடுத்துட்டார். அப்போ ஆவிக்குரிய உலகத்துல தான் ஆரம்பிக்குது அது. அங்கிருந்து இது வரப்போகுது. அது எப்படி பெற்றுக்கொள்றதான் கத்துக்கணும். நம்ம இப்போ சர்ச்சுக்கு வரோம், ரெகுலரா விசுவாசத்தை கத்துக்கிறோம். அப்போ அவர் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். நீதி கொடுக்கப்பட்டது, ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவித ஐஸ்வர்யங்களும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் எந்த உலகத்துல? ஆனா ஆவிக்கிற உலகத்துல. அதுக்குன்ட்டு இங்க கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்ல. அக்கௌண்ட்ல வந்தா பாக்கெட்ல வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏடிஎம் கார்டை பயன்படுத்த கத்துக்கிட்டோம்னா, ப்ராசஸ் நம்ம மதிக்க கத்துக்கிட்டோம்னா நிச்சயமா அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. அதை தான் இங்க பார்க்கிறோம். நம்ம பாருங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாருன்னு வேற போட்டிருக்குது. இப்போ என்ன இது? ஏன்னா இங்கிலீஷ் பைபிள்ல தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா போயிடுச்சு. ஏன்னா ஹெவன்லி பிளேசஸ் வந்த உடனே நிறைய பேர் என்ன நம்ம சொல்லிட்டாங்க, இந்த உலகத்தில் நமக்கு வெறும் பாடுகள். இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே பாடு, நீங்க பாடுபட வேண்டும், உபத்திரவங்கள் வரும். உபத்திரவம் வரும்ன்றது ஒத்துக்கிறோம், எல்லா கிறிஸ்தவனுக்கும் உபத்திரவம் வருது. ஆனா பாடுகள் அனுபவிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பரலோகத்துல தான் உனக்கு நன்மை நடக்கும். புரியுதுல? வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்குது, இங்க உனக்கு அதுதான் இருக்குது அப்படின்ட்டாங்க ஒரு சில பேர். அதுதான் உனக்கு, அதை தவிர உனக்கு வேற எதுவும் இல்லை. அங்க போனா அங்க ஆண்டவர் உன்னை பாத்துக்கிறாரு நல்லா அப்படின்ட்டாரு. என்னன்னு கேட்டா பாருங்க, பிரதர் போட்டிருக்குதுல உன்னதங்களிலேன்னு போட்டிருக்குது. பிரதர் ஏன் பிரதர் அப்படி போட்டாரப்ப? அப்ப இந்த ஆசீர்வாதம் இங்க இல்ல, இதெல்லாம் எங்க கிடைக்குமா? பரலோகத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க கவனிங்க, ஏன் அப்படி போட்டிருக்குதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆவிக்குரிய அப்படின்னோடனே நம்ம கத்துக்கிட்டோம். ஏன்னா முதல்ல அது ஆவிக்குரிய உலகத்தில் ஆரம்பிச்சுதான் பூமிக்குரிய வாழ்க்கையில வரணுமா இருக்குது. ஏற்கனவே ஆசீர்வச்சாருன்னு வேற வருது. எப்ப ஆசீர்வச்சாருன்னு பார்க்கலாமா? எப்ப நம்மளை முன்குறித்தாருன்னு பார்க்கலாம். இப்ப 4வது வசனத்துக்கு வந்தா தான் நம்மளுக்கு இதெல்லாம் புரியும். இந்த உன்னதங்களிலேன்ற வார்த்தை ஹெவன்லி பிளேசஸ்க்கான அர்த்தம் 4th verseல தான் நம்மளுக்கு புரியும். வாங்க எல்லாம் 4வது வசனத்துக்கு வாங்க. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, அதே மாதிரி குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கணும்னு உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டார். இப்ப இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்ப இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கணும்னு உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இப்ப ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் என்ன ஆசீர்வச்சார்னா அந்த ஆசீர்வாதத்தை எங்க வைக்கணும்?
உலகமே இன்னும் வரலையா, ஆனா என்ன ஆசீர்வச்சாருன்னா எங்க வைக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை? இப்ப நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பூமி இல்லைன்னா வேற எங்க வச்சாகணும் அதை? அட சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, உங்களுக்கு புரியுது பாருங்க. If God blessed me before the foundation of the world, where do you think he must keep the blessing? blessing வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. எங்க வச்சாரு? எல்லாம் சொல்லுங்க, உன்னதங்களிலே. இப்ப தெரியுதா ஏன் உன்னதங்களிலே வச்சாருன்னு? ஏன்னா உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதத்துக்காக தெரிந்து கொண்டார். அப்ப ஆண்டவர் சொன்னார், இன்னும் உலகம் உண்டாவல, ஆனா அது வரைக்கும் என்ன பண்றேன் நானு? உன்னதங்களை வைக்கிறேன். நீ உலகத்தை உண்டாக்கிட்ட பிறகு உன்னை உண்டாக்குவல்ல, அப்ப விசுவாசத்தினால எப்படி அதை பெற்றுக்கொள்றது நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். எத்தனை பேருக்கு இப்ப புரிஞ்சுச்சு? why heavenly places? because there was no earth. உலகமே உண்டாகல, அப்பவே ஆசீர்வச்சிட்டார் நம்மள. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு தான் நான் பூமியில வைக்கல, அதை எங்க வச்சேன்? ஹெவன்லி பிளேசஸ்ல வச்சேன். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய பலியின் நிமித்தம் நீ எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றத நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆசீர்வாதத்துக்காக நான் குறிக்கப்பட்டிருக்கிறேன். 100% உண்மை பாருங்க. இது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வர்றது. உங்களை பார்த்து சொல்றேன் நான். சில பேர் நம்ம சொல்றது தெரியுமா? ஐயோ பிரதர், நான் பிறக்கும்போது ஏழையா பிறந்தேன் பிரதர். நான் கவனிங்க, ஒரு ஏழ்மையின் நிலைமையில நம்ம பிறந்திருக்கலாம், ஆனா பிறக்கும்போது நம்ம ஏழையா பிறக்கல. பிறக்கும் போதே கர்த்தர் நமக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்ற உண்மையில நம்ம பிறந்திருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப எப்படி நான் ஏழையா பிறக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றோம், நம்ம ஒரு சில தடவை பண கஷ்டத்து மத்தியில் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம பெற்றோர்கள் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் நம்ம பிறக்கும்போது. அதை நான் எந்த வகையில் நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஆவிக்குரிய ரீதியா உண்மை என்னது? பிறக்கும் போதே ஆசீர்வாதத்துக்கு ரெடியா பிறந்திருக்கிறோம். இப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி வழி நடத்தினார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே ஏற்கனவே வச்ச ஆசீர்வாதங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்படின்னா நல்லா கவனிங்க, என்னவோ நம்ம பயபக்தியா வாழும்போது கர்த்தர் தீர்மானிக்கல, புள்ள திருந்தி இருக்கிறான், அவனுக்கு ஒரு 2 ஆசீர்வாதத்தை அனுப்பி விடுங்க அப்படின்னு இல்லை. என்னவோ ஜெபிக்கிறான், கண்ணீர் விடுறான், பரவாயில்ல, நல்ல ரியல் கண்ணீர் தான், அதனால அவனுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்து வைக்கிறேன். முட்டி போடல, அதனால ஒரு ஆசீர்வாதத்தை கம்மி பண்ணு, அப்படி இல்லை. என்னவோ நம்ம பயபக்தியை பார்த்து ஆண்டவர் மோட்டிவேட் ஆகிற மாதிரியும், என்னவோ நம்ம ஒரு சில தான தர்மத்தை பண்ண உடனே நம்மளை பார்த்து ஓ இப்ப நல்லதை செய்யறான், இப்ப இவனுக்கு நல்லது செய்யலாம் கர்த்தர் தீர்மானிக்கிறார் நினைச்சிடாதீங்க. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆசீர்வாதத்துக்காக நம்மை குறித்து வைத்திருக்கிறார். chosen before the foundation of the world. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் அதை தடை செய்ய சத்தமா முடியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என் ஆசீர்வாதத்துக்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்னா இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு சம்பவமோ அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்ய, சொல்லுங்க, சத்துருக்களால தடை செய்ய, சத்தமா சொல்லுங்க, வியாதியால தடை செய்ய முடியாது. கடன் பிரச்சனையால் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆசீர்வாதத்தை எனக்காக எடுத்து வச்சிருக்கிறார். அப்பவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. அப்போ உலகம் என்னவோ மாறுறதுனால நான் பயப்பட தேவையில்ல. ஐயோ மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு பிரதர், பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ஐயோ பிரதர் எக்கானமி விழுது பிரதர். உலகத்துடைய ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அப்பப்ப பஞ்சங்கள் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. ஆனா கர்த்தருடைய ஜனங்க செழிக்கிறது மட்டும் மாறவே இல்லை. கர்த்தருடைய ஜனங்க நல்லா இருக்கிறது மட்டும் யாராலுமே மாற்ற முடியல. கர்த்தர் சொல்றாரு, என் ஆசீர்வாதம் மேல வச்சிருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என் ஆசீர்வாதத்துக்காக உன்னை நானே தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதை நீ நம்பினா உலகத்தில் என்ன நடந்தாலும் நீ நல்லா இருப்ப. ஆமென். பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். இப்போ நம்ம பயபக்தி, நம்மளுடைய பரிசுத்தம், நம்மளுடைய உபவாசம் எப்படின்னு சொல்லி நம்மளுடைய கிரியைகள் மேல நம்ம சார்ந்து இதனால தான் எனக்கு ஆசீர்வாதம் நினைச்சிடாதீங்க. நம்மளுடைய கிரியைகளால, நம்மளுடைய பயபக்தினால, நம்மளுடைய கீழ்ப்படிதல்னால இல்லை. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்ததுனால எனக்கு நன்மை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம கீழ்ப்படிதல் கீழே இருக்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலின் கீழ்ப்படிதல். we obey the promptings of the Holy Spirit. ஆனா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் தான் ஆசீர்வாதம் அப்படின்ற கட்டத்துல இருந்து கர்த்தர் கொண்டு வந்துட்டார். ஏன்? ஆண்டவர் தெரியும் உன்னால கை கொள்ள முடியாது. இல்ல பிரதர், என்னால கை கொள்ள முடியும் பிரதர். ஒரு சில பேர் நியாயப்பிரமாணம் என்னால 10 கட்டளை என்னால கை கொள்ள முடியும் பிரதர். அப்படியா? 10 கட்டளை சொல்லு பார்க்கலாம் வரிசையான்றேன் நான். முதல்ல 5வதுலேயே நம்ம நின்றுவோம். அங்கே 5வதுல நின்று இல்லை, அது வீட்டுக்கு போய் சொல்கிறேன் பிரதர் அப்படின்னு நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்குது. எங்கன்னு செய்ய முடியுது? அதனால தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். நம்ம செய்ய முடியாததை அவரும் செய்ய முடியலன்னு திரும்பி போயிட்டாரா? அவர் செஞ்சு முடிச்சார். சிலுவையில் என்னன்னு சொன்னார்? எல்லாம் என்னால் முடிந்த அளவுக்கு செய்தேன், மிச்சத்தை நீ பார்த்துக்கொள்ளணும்னு சொல்ல. எல்லாம் முடிந்தது, நான் செஞ்சு முடிச்சிட்டேன், உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆசீர்வாதம் மேலே வரப்போகுதுன்னு சொல்லிட்டார் கர்த்தர் இன்னைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்ததுக்காக? இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே சர்ச்சுக்கு வந்துடலாம் பாருங்க. ஆசீர்வாதம்ன்றது இந்த பிரதர் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் டிசைட் பண்ணல. பையன் இந்த 34 வாரமாக பண்ணுறான்னு இந்த பையன் பயப்பில்லை, இவனுக்காகவாது கொஞ்சம் மனம் தெரியும் இந்த பசங்களெல்லாம் ஆசீர்வச்சு தீரலாம் அப்படின்னு இல்லை.
உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்க, ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி தெரிந்து கொண்டார். ஆமென். இப்போ வேற என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாமா? உலக தோற்றத்துக்கு முன்பாக, அதுதான் இன்னைக்கு மெசேஜோட டைட்டில், பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். எழுதிங்க பார்க்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்பாக. வாட் ஆர் த திங்ஸ் தட் ஹேப்பன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட்? உலக தோற்றத்துக்கு முன்பதாக கர்த்தர் என்ன செஞ்சார், நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? முதலாவது நம்ம பார்த்துட்டோம், we were chosen to be blessed. ஆசீர்வாத வாழ்க்கை வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம், இல்லையா? அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை நீங்க டிஸ்ப்ளே பண்ணீங்கன்னா we can take it down, இல்லையா? So the first point is this: ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். We are called and chosen to experience a blessing. எப்ப நடந்துச்சு இது? முட்டி போட்டு ஜெபிக்கும் போது இல்ல, சொல்லுங்க சத்தமா. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் இதை தீர்மானம் பண்ணிட்டார், இல்லையா? இப்போ அவர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அது நடந்த மாதிரி, அதை மறந்துடக்கூடாது. ஏன் அவர் தீர்மானத்தை நம்ம ஏன் அவ்வளோ பெருசாக பேசுகிறோன்னா, அவர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அது யாராலும் தடை பண்ண முடியாது. உங்களுக்கு வசனங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, எழுதுங்க பார்க்கலாம். ஏசாயா 14:27, ஐசாயா 14:27. ஏசாயா 14:27 பாருங்க. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? அவர் தீர்மானம் எடுத்தா செஞ்சு முடிஞ்ச மாதிரி. அவர் தீர்மானம் வச்சுட்டாருன்னா அது நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்க அது பேங்க்குக்கு எடுத்துட்டு போலாம், போங்க அந்த செக்கை. ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், அவர் நினைச்சாருன்னா அவ்வளவுதான். அதுக்கு எதிர்த்து யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது, அவ்வளவுதான். பாருங்க, யாராலையுமே மாற்ற முடியாது. கரெக்டா? லாசரு மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது இல்லைன்ட்டார். ஆனால் லாசரு இறந்துட்டார். இப்போ என்ன தோணும் நமக்கு? ஆண்டவர் சொன்னாரு மரணத்துக்கு ஏதுவானது இல்லை அப்படின்னா அர்த்தம் இது மரணத்துல முடியாதுன்னு கர்த்தர் சொன்னாரு, ஆனாலும் செத்துட்டானே லாசரு. ச்சே, ஆண்டவருடைய வார்த்தையை பழிக்காம போயிருமா? இல்ல, கவனிங்க, யோவான் 11 அதிகாரத்தையும் படிச்சிருங்கன்னு சொல்றேன் நான் முழுசா. ஏன்னா அதே அதிகாரத்தில் படிக்கிறோம். என்ன சொல்றது, அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு, ஆனாலும் இயேசு கிறிஸ்து வந்து லாசருவே வெளியே வான உடனே லாசரு வெளியே வந்தார். ஏன்னா கர்த்தர் ஒன்று நியமிச்சிட்டாருன்னா அதை தடை செய்ய யாராலுமே முடியாது. இன்னொரு வசனம் பாருங்க, யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு கர்த்தர் நியமிச்சிட்டாருன்னா அது தடை செய்ய யாராலாவது முடியுமா? முடியாது. அப்ப அவர் நியமிச்சிட்டாருன்னா அது நடந்தாச்சு. எல்லாரும் சொல்லுங்க, அவர் நியமிச்சா அது நடந்தாச்சு. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, இனிமே நான் பார்க்க போறேன் ஒரு சில விஷயங்கள்ல, ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 2 கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. சத்தமா சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அது யாராலையும் தடை செய்ய முடியாது. அவர் தீர்மானம் வச்சிட்டார், இல்லையா? இப்ப அடுத்தது வேற என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கலாமா? உலக தோற்றத்துக்கு முன்பதாக வாங்க இன்னொரு வசனத்துக்கு போலாம். ஏசாயா 64 அதுடைய 4ஆம் வசனத்துக்கு போயிடலாம் டைரக்டா. நம்ம ஐசாயா 64 and verse number 4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், பெரிய பெரிய நன்மைகள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பாருங்க, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு. பாத்தீங்களா, அண்டர்லைன் பண்ணிங்க பார்க்கலாம். அப்ப இன்னும் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. What else happened before the foundation of the world? Here we go. God has prepared great things for you. பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டு. ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்படின்னா அர்த்தம், உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய பெரிய நன்மைகளை அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக பெரிய நன்மைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னொரு தடவை சொல்லுங்க, எனக்காக. நல்லா உங்களுடைய மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், எனக்காக என் தேவன் பெரிய நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்ப? வெரி குட். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அப்பவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அருமையான தேவன் பாருங்க, பெரிய பெரிய நன்மைகளை நமக்காக சேர்த்து வச்சிருக்கிறார். அதை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 31:19. Psalm 31 and verse number 19 பாருங்க. சங்கீதம் 31:19 படிக்கிறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். ஒரு சில பேர் இங்க இருக்கிறோம் பாருங்க, பிரதர், நான் இயேசுவை ஏத்துக்கிறேன், அவரை நம்புறேன், ஆனா
சொந்தக்காரங்க சுத்து வட்டாரத்தில் இருக்க ஜனங்களை பரியாசம் பண்றாங்க. என்ன ஜீசஸ் போய் நிற்கிற, இவன ஃபாதர் ஆயிட்டா, நீ இப்போ நீ பெரிய இவராயிட்டியா, நீ பக்திமானா சக்திமானா அப்படிலாம் பேசுறாங்க பதர். நான் என்ன பண்றது? அதான் கருத்தை சொல்றாரு. மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் என்ன நடக்கும் பாருங்களேன். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ஆச்சரியப்படுறாரு அதை பத்தி பாடும்போது. ஆண்டவரே, எல்லாரும் முன்னாடி உங்களுக்காக வாழணும்னு தீர்மானம் எடுக்கிறேன், உங்களை நம்பி தான் வாழணும் நான் தீர்மானம் எடுக்கிறேன். அவங்க சொந்த பிரயாசத்தை நம்பி வாழணும், இவனை ஏமாத்தணும், அவன் மேல தப்பு தப்பா போட்டு கொடுக்கணும், இப்படி முன்னேறணும்னு நினைக்கிற நேரத்தில் நான் உங்களை நம்பி இருக்கிறேன். ஆனா நீங்க உங்க வசனத்தை சொல்லி இருக்கிறீங்க, உங்களை நம்பி நான் வாழ்றதுனால எனக்காக பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் பேர்லயும் கர்த்தர் பெரிய பெரிய அக்கௌண்ட், பெரிய பெரிய நன்மைகளை சேர்த்து வச்சிருக்கிறார். நம்புறவங்க சத்தமா ராமேன்னு சொல்லுங்க இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைய நன்மைகளை சேர்த்து வச்சிருக்கிறார். எப்ப சேர்த்து வச்சாரு? அதான் பதில். நீங்க சொல்லுங்க பாக்கல. எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்பது. அப்போ உலகத்தில் ஏதோ நடக்குது, நம்ம சோர்ந்து போக தேவையில்ல. இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அவர் சேர்த்து வச்சுட்டாரு. அப்போ இதை அதை பாதிக்க முடியாது, அதை நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் இன்னைக்கு. மூன்றாவதா வேற என்ன வச்சிருக்காரு பாருங்க. தீத்து 1:1-2-3. என்ன பேர் இப்படி இருக்குதுன்னு ஒரு சில பேர் சிரிக்கிறீங்க, ஆனா அது ஒரு பாஸ்டர் பேர். டைட்டஸ். கிரீட்னு ஒரு இடம் பாருங்க, அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் ஆகிறார். அந்த இடம் பேரும் ஒரு மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஆனால் ஒரு பாஸ்டர் பாருங்க, டைட்டஸ்ன்றவர் அப்போஸ்தலர் பவுலுடைய ஒரு ஆவிக்குரிய குமாரன், ஸ்பிரிச்சுவல் சன். தீமோத்தி எப்படியோ அதே மாதிரி தான் தீத்து. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. டைட்டஸ் யாரு? ஒரு பாஸ்டர். சரியா? அவருக்கு எழுதுறாரு. இந்த லெட்டர் எழுதி அவர் என்கரேஜ் பண்றாரு பாருங்க. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பிலீவர்ஸ்க்கு எழுதும்போது கிருபையும் சமாதானம் எழுதுறாரு. ஆனா பாஸ்டர்களுக்கு எழுதும்போது செக் பண்ணி பாருங்க, புக் ஆஃப் டிமோத்தி பாருங்க, புக் ஆஃப் டைட்டஸ் பாருங்க. பாஸ்டர்களுக்கு எழுதும்போது மட்டும் இரக்கத்தை ஆட் பண்ணுவார். ஏன்னா பாஸ்டர்களுக்கு அவ்வளவு இரக்கம் தேவைப்படுது. ஏன்னா பாஸ்டருங்க சின்னதா ஒரு தவறு பண்ணா கூட அது ரொம்ப பெருசா போய் வெடிஞ்சிடும் பாருங்க. இப்ப இருக்க சோஷியல் மீடியாவுடைய ஏஜ்ல எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் விமர்சனம் பண்றதுக்கு இருக்காங்க. ஹேர் ஸ்டைல் மாத்திட்டார், அது ஒரு விமர்சனம். சூட் இப்படி போட்டார், இன்னைக்கு கோட் போடல, இன்னைக்கு வேற வேஸ்ட் கோட் போட்டிருக்காரு, என்னவா இருக்கும்? எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்றதுக்கு உலகம் ரெடியா இருக்கு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இரக்கத்தை பெற்றுக்கொள். வேறவங்க மிஸ்டேக் பண்ணா அது அவ்வளவு பெருசா ஆகாது, அது பெருசா தெரியாது. ஆனா ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு நபர் தவறு செஞ்சா அது அநேகரை பாதிக்கும். அதனால தான் கர்த்தர் மெர்சி ஆட் பண்றாரு. மெர்சி, சரியா? இரக்கத்தை கர்த்தர் ஆட் பண்ணி கொடுக்கிறார். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அக்கௌண்டபிள் பொசிஷன்ல தான் கர்த்தர் தலைவர்களை வைத்திருக்கிறார். So we need the mercy of God. I need the mercy of God. பாஸ்டர்ஸ் அனுபவிக்கிற ஒரு சில சேலஞ்சஸ் அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது பாருங்க. ஆனா பயங்கரமான சேலஞ்சஸ் அனுபவிக்க முடியும். கவலைப்படாதீங்க, எது சோக கதை சொல்ல போறதில்ல. ஆனா வேற மாதிரி ஒரு கதையை சொல்ல போறேன் நான். ஒரு நாள் ஜீசஸ் இறங்கி வந்தார். இறங்கி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2000 வருஷமா அங்கே பிதாவுடைய வலது பக்கத்தில் உட்காந்துட்டேன். சரி வந்து பார்க்கலாம் நம்ம ஜனங்க என்ன பண்ணுகிறாங்கன்ட்டு இறங்கி வரும்போது ஒருத்தர் ஓரத்தில் உட்காந்து அழுதுந்தாங்க. ஏன்ப்பா அழுது நிற்கிறேன்னு? இல்லை ஜீசஸ் எனக்கு கண்ணு தெரியல, அத்தான் அழுது நிற்கிறேன். இந்த கண் பார்வை பெற்றுக்கொள். கண் பார்வை கெச்சிச்சு, சந்தோஷமா எழுந்து போயிட்டான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி இப்போ அங்கே ஒருத்தர் உட்காந்து அழுதுந்தார். ஒன்று அழுது நிற்கிறார். என்னப்பா ஏன்ப்பா இப்படி அழுது நிற்கிற? ஆண்டவரே, எனக்கு பிறந்ததுலேருந்தே இந்த வலது கால் ரொம்ப வலினா வலி பாருங்க, நொண்டி தான் நடக்கிறேன் நான். எது கவலைப்படாத, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், சுகமா. கால் சுகமாயிடுச்சு, அப்படியே சந்தோஷமா எழுந்திரிச்சு போயிட்டான். மூணாவது ஒருத்தர் வாரத்தில் உட்காந்து அழுது நிற்கிறாரு. நீ ஏன்ப்பா அழுது நிற்கிற? ஐயா ஆண்டவரே, நான் என்ன சொல்றது, நான் ஒரு சபையின் பாஸ்டரா இருக்கிறேன். ஜீசஸ் என்ன பண்ணாரா, அவர் தோல் மேல கை போட்டு இவரு அழுதாரா. ஓன்னு அழுதாரா. 2 பேரும் உட்காந்து. நான் கூட பாஸ்டரா தான்ப்பா இந்த 12 பேர் மேய்க்கிறதுக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான் அப்படின்னு சொல்லி. அதனால தான் கர்த்தர் சொல்ல இரக்கம். எல்லாம் சொல்லுங்க வார்த்தையை. ஏன்னா கர்த்தர் எடுத்து அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டாதான் மனுஷர்கள் கண்ணிலையும் இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரைட்? ஸோ இப்போ இரக்கத்தை பத்தி பேசிட்டாரு. 3வது வசனம் தான் பாயிண்ட் நமக்கு. பாருங்க 3வது வசனத்தை பாருங்க. பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல். ஸோ உலக தோற்றத்துக்கு முன்பதாக அப்படின்ற அர்த்தத்தில் தான் அதை எடுத்துக்க முடியும். ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. கவனிச்சீங்களா? நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம். இதுதான் 3வது. எழுதிங்க பார்க்கலாம். What else happened before the foundation of the world? The promise of eternal life. நித்திய ஜீவனுக்கு என்ற உடன்படிக்கையை, அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அப்பவே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். Before the foundation of the world. அப்ப நித்திய ஜீவன் என்றது இயேசு கிறிஸ்து மரிச்ச பிறகு ஆண்டவர் கொண்டு வந்த புது திட்டம் இல்ல.
மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி, ஏன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சொல்லிட்டாரு, நானு மனுஷனை என் சாயல உண்டாக்க போறேன், இந்த மனுஷன் என்னோட நெருக்கமா இருக்க போறான். எத்தனை காலம் ஆண்டவரே? நித்தியத்துக்கு என்னோட இருக்கணும் அப்படின்றதான் கர்த்தருடைய தீர்மானம். அப்படிதான் கர்த்தர் படைச்சார் பாருங்க. அப்படிதான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனார். இப்ப இது எல்லாத்தையும் கொண்டு வருது என்னது? நாலாவது விஷயம். வாங்க எல்லாருமே 1 பேதுரு 1:19-20 படிக்கலாமா? உலக தோற்றத்துக்கு முன்பதாக இன்னொன்று நடந்துச்சு. இது நடந்தாதான் வேற எல்லாமே நடக்கும். அப்பேற்பட்ட விஷயத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். 1 Peter chapter 1 verse number 19 பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எப்ப நடந்துச்சு இது? இப்ப நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் நமக்கு தெரியுது இல்லையா? ஆனா தேவனுடைய கண்கள் இது எப்ப நடந்துச்சுன்னு பாருங்க. 20ஆம் வசனத்தை பாருங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். பாருங்க, நம்மளுக்கு புரியுது பாருங்க. இப்ப எப்ப குறிக்கப்பட்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாக. எப்ப வெளிப்பட்டார்? இந்த கடைசி காலங்கள்ல. ஆன்சர் பண்ணுங்க. எப்ப குறிக்கப்பட்டார்? தோற்றத்துக்கு முன்பதாக. எப்ப வெளிப்பட்டார்? இந்த கடைசி காலங்கள். இந்த 2000 வருஷம்ன்றது கடைசி காலம். கர்த்தர் சொல்றார் பாரு, இப்ப இறங்கி வந்து நமக்காக மரித்தார். ஆனா எப்ப குறிக்கப்பட்டார்? இவரு வந்து சாகணும்னு எப்ப கர்த்தர் தீர்மானம் எடுத்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சொல்லிட்டார் மகனை பார்த்து, நான் மனுஷர்களை உண்டாக்குறேன், அவங்க தவறு செய்வாங்க, ஆனா அவங்களுக்காக மரிக்கும்படி உன்னை நானு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அப்பவே குமாரனை ஆயத்தப்படுத்திட்டார், ஆட்டுக்குட்டியானவரை. இந்த கடைசி காலங்களில் அவர் வெளிப்பட்டார். இதுதான் பாருங்க பிரின்சிபல். நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு எப்ப குறித்தார்? எப்ப முன் குறித்தார்? எப்ப வெளிப்படுது? இந்த கடைசி காலங்கள்ல. நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் எப்ப முன் குறித்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாக. எப்ப வெளிப்படுது? இந்த கடைசி காலங்கள்ல. See, that's the same principle. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டியானவர் ஆயத்தப்படுத்திட்டார். இன்னொரு வசனம் பாருங்க. Revelation 13:8. வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்கினார்கள். ஆனா நல்லா கவனிங்க, எப்ப அடிக்கப்பட்டார் நமக்காக? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஏன் அப்படி சொல்றார் கர்த்தர்? 2000 வருஷத்துக்கு முன்பதாக தானே சிலுவையில் நமக்காக மரித்தார். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்பதாக பார்க்காம நம்ம ஏன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக பார்க்கணும்னா, கர்த்தர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாருன்னா அது நடந்து முடிஞ்ச மாதிரி. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவர் ஆயத்தப்படுத்தும் போதே ஆண்டவர் சொல்லிட்டார், நான் நியமிச்சிட்டேன்னா நடந்தாச்சு, நீ மரிச்ச கணக்காயிருச்சு. அதனால உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். நல்ல வேளை அவர் அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டதுனால தான் ஆசீர்வாதம், பெரிய பெரிய நன்மைகள், நித்திய ஜீவன் அத்தனையும் ஆட்டுக்குட்டியானவர் மூலமா தான். ஹalleluya, come on. எல்லாம் அவரால் மட்டும்தான், எல்லாம் அவருடைய ரத்தத்தினால மட்டும்தான். உலக தோற்றத்துக்கு முன்பதாக நமக்காக அடிக்கப்பட்டார். சொல்லுங்க, ஒரு 4 விஷயத்தை பார்த்தோமா இப்ப? அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்னென்ன நடந்துச்சு? நம்பர் 1, ஆசீர்வாதத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டோம். 2வது, சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் இங்க காமிச்சிருந்தாங்க, நீங்க தான் சத்தமா சொல்லுங்க. நம்ம மீடியா டீம் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. சரி, 2வது சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? பெரிய நன்மைகளுக்காக, பெரிய நன்மைகளை நமக்காக தயார் செய்து வைத்திருக்கிறார்ல, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 3வதாக என்னது? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நித்திய ஜீவனுடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 4வதாக, உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அடிக்கப்பட்டார். 5வது பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்ன நடந்துச்சு? வாங்க எபிரேயர் 1, எபிரேயர் 4, ஹீப்ரூஸ் சாப்டர் 4 வாங்க. அதுடைய முதல் 4 வசனங்களை படிக்கலாமா? ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verses 1, 2, 3 and 4. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ரொம்ப சிம்பிள் பாருங்க. தேவ ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை வச்சிருக்கிறார். என்ன இளைப்பாறுதல்னா, உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், நீ ரெஸ்ட் எடு. நான் செஞ்சது மேல நீ ரெஸ்ட் எடு. நீயே உன் சொந்த பிரயாசத்துல இறங்கி நீ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு தான் நீ பொழைச்சுக்கணும் இல்ல, நான் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறேன். அதை விசுவாசிச்சு எதை செஞ்சாலும் இளைப்பாறுதலோட நீ செய்யலாம். whatever you work, whatever you do it with a mentality of rest, with a posture of rest. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு இளைப்பாறுதல் நிமித்தம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இளைப்பாறுதலை தேடி வாழ்ற வாழ்க்கை இல்லை. இளைப்பாறுதல் எப்ப கிடைக்குமோ அப்படின்ற வாழ்க்கை இல்லை.
இளைப்பாறுதல் கிடைச்சாச்சு கிறிஸ்துவுக்குள்ள. எதை செஞ்சாலும் நிம்மதியோட சந்தோஷத்தோட சமாதானமா நான் செய்ய போறேன் அப்படின்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரியா? இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றார். இதை எழுதினவர் சொல்றார். இப்ப 2வது வசனத்துக்கு வாங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இது இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி பேசுறாரு. பாரு, நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? ரட்சிப்புக்காக நீ கஷ்டப்பட தேவையில்ல, உனக்காக அவர் மரிச்சார் சிலுவையில. நீதிக்காக நீ ரத்தம் சிந்த தேவையில்ல, அவர் ரத்தம் சிந்திட்டாரு. அப்படின்னு அர்த்தம், எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, நீ என்ஜாய் பண்ணு. இதே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு. நீ கட்டாத பெரிய பட்டணங்களும், நீ நிரப்பாத பெரிய வீடுகளும், வசதியான வீடுகள் அப்படின்றார். நீ தோண்டாத துறவுகளும், நீ நடாத திராட்சை தோட்டங்களும் ஒளிவ தோப்புகளும் உனக்காக செஞ்சு வச்சிருக்கிறேன். அப்ப நமக்கு எப்படி கர்த்தர் நீ பிரயாசப்படாத நன்மைகளை உனக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறேன்னு சொன்னாரோ, அவங்களுக்கு அதே தான் சொன்னாரு. நீ அங்க போய் என்னத்தையும் கட்டணும் தோண்டணும்னு இருக்காத, எல்லாம் உனக்கு ரெடியா இருக்குதுன்றார் கர்த்தர். ஆனா அவங்க நம்பலாத, அதனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை. அதான் அவர் சொல்றாரு பாருங்க, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நீங்க எப்படி விசுவாசத்தோட கேட்குறீங்களா இல்லையா? நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும், உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். அடுத்தது பாருங்க 3வது வசனம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இப்பதான் வர்றோம் பாருங்க, அந்த பாயிண்ட்டுக்கு வரோம். 5வது பாயிண்ட்டுக்கு வர்றோம். அவருடைய கிரியைகள், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைகளை படிங்க. அப்படியே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும். கவனிச்சிங்களா? இது என்ன கிரியைகள் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்க, அவரை நம்புற ஜனங்க நல்லா இருக்கணும், கடனை விட்டு வெளியே வரணும், செழிப்பா இருக்கணும், தேவனுக்கு ஏதுவாக மகிமையா வாழணும், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா இவங்க இப்பேற்பட்ட நல்ல வாழ்க்கை வாழணும்னா யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சாகணும் இல்ல? கர்த்தர் சொல்றாரு, அது அத்தனையும் நான் செஞ்சு முடிக்கிறேன் உங்களுக்காக. நான் உங்களுக்காக செஞ்சு முடிக்கிறேன். எப்ப செஞ்சு முடிச்சார்? எல்லாத்தையுமே உலக தோற்றத்துக்கு முன்பதாக. அதுதான் 5வது பாயிண்ட். எழுதிங்க பார்க்கலாம். What happened before the foundation of the world? The works of salvation were finished. The works of our salvation are finished. நல்ல வாழ்க்கை வாழும்படி அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகளை தேவன் செய்து முடித்தார். ஹalleluya. செய்து முடித்தார். எப்ப செஞ்சு முடிக்கணும்னு தீர்மானம் எடுத்தாரோ அப்பவே செஞ்ச மாதிரி. அதனால தான் போட்டுருக்குது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் இது அத்தனையும் செஞ்சு முடிச்சிட்டார். அப்பவே செஞ்சு முடிச்சிட்டார்னா நம்ம நல்லா இருக்கிறது கேரண்டின்னு சொல்றேன் நான். ஆமென். நம்ம ஜெயிக்கிறது கேரண்டி, நம்ம தலை நிமிர்ந்து வாடுறது கேரண்டி. ஏன்? நம்ம செய்ய போறது இல்ல, நம்ம செஞ்சா கேரண்டி இல்ல. நம்ம செஞ்சா கேரண்டி இல்ல. மேட் இன் இந்தியா இல்லையா? நம்ம செஞ்சோன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு குழம்பி போயிடும். நம்ம செய்யறதுல எது 100க்கு 100 கரெக்டா இருக்குது பாருங்க. நம்ம செய்யறதுல எதுவுமே 100க்கு 100 கரெக்டா இருக்காது. ஒத்துக்கிறோம்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாரு, 100க்கு 100 ஆமென் கூட வரல பாரு. கவனிச்சிங்களா? அது கூட 100க்கு 100 வரல. இப்ப உபவாசம் பண்றோம், 100க்கு 100 உபவாசம் பண்ண முடியுதா? 100க்கு 100 கர்த்தர் மேலே சிந்தையான உபவாசம் பண்ண முடியுதா? உபவாசம் பண்ற அன்னைக்கு தான் பக்கத்து வீட்டில் மீன் பொரிக்கிறாங்க. நேத்து உபவாசம் இல்ல, ஆனா நேத்து கஞ்சி தண்ணி உட்கார்ந்து நம்ம முன்னாடி குடிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா மீனை வறுத்து நீங்க சாப்பிடலையா, வாங்க வீட்டுக்கு சாப்பிடுங்கன்றாங்க. இப்ப என்ன பண்றது? நம்மளுக்கு அன்னைக்கு தான் கபாப் பத்தி அதிகமான ஸ்மெல்லும் வருது, அன்னைக்கு தான் விருப்பம் வருது. ஆராதிக்கிறோம். 100க்கு 100 எப்படி ஆராதிக்க முடியுது நம்மளால? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றோம், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். மனதில் நினைச்சுக்கிறோம். எத்தனை தடவை தான் இந்த பாட்டை பாடுறீங்க பிரதர்? அப்ப அங்க ஆராதனை மிஸ் ஆகுதா இல்லையா? அந்த இடத்துல பிரசங்கம் என்னைக்கு நான் முழுசா நான் ப்ரிப்பேர் பண்ணது, என்னைக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஞாபகம் இல்லையே. நான் சொல்றேன் பாருங்க, அன்று வரைக்கும் வர்றேன், உங்க சமூகத்துல இருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஆவியானவருடைய அந்த சகாயத்தின் மூலமா நான் பிரசன்ட் பண்றேன். இந்த பிரசங்கத்தை எடுத்து வாழ்க்கைகளை மாத்துறது உங்களுடைய கிருபை, உங்க தயவு. அப்போ நான் 100க்கு 100 நான் கரெக்டா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணது இல்லை பாருங்க. வசனத்தை நேர்த்தியா உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். ஆவியானவர் தான் அதை பயன்படுத்துகிறார். வர்ஷிப் லீடர்ஸ் அதே மாதிரி தான் பாருங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்க 100% அவங்க கொடுக்குறாங்க. ஆனா 100% பர்ஃபெக்ட்டா அப்படியே பக்காவா பிளான் பண்ணதை பண்ணாங்களான்னு என்னைக்காவது நீங்க நினைச்சிட்டு போயிடலாம். ஆனா லேட்டரா நீங்க போய் கேளுங்க, பிரதர் அசோக் பிரதர் நீங்க பிளான் பண்ணது கரெக்டா பண்ணீங்களா? அவர் சொல்லுவார், இல்ல ஒரு இடத்துல ஒரு கார்டு மிஸ் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல ஒரு ரோல் சீக்கிரம் வந்துச்சு, ஒரு இடத்துல இந்த பிரதர் பாலா அந்த சிஸ்டர் பண்ண ஏதாவது ஒன்று இருக்கும் பாருங்க. ஆனா கர்த்தர் நல்லவர் பாருங்க. நல்ல வேலை ரட்சிப்பின் கிரியைகளை நம்ம கிட்ட கர்த்தர் கொடுக்கல, அவர் எடுத்துக்கிட்டார். அவர் எடுத்துட்டாருன்னா அது நிறைவா இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை அவர் செஞ்சாருன்னா அது 100% பர்ஃபெக்ட். மனுஷன் எது செஞ்சாலும் அது 100% பர்ஃபெக்ட் இருக்கவே இருக்காது. சான்ஸே இல்லை. நம்மளும் ட்ரை பண்றோமே, நம்மளும் ட்ரை பண்றோம். என்னவோ ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு என்னவோ மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி இருக்கும். கரெக்டா இல்லையா?
எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம் பாருங்க, ஏதாவது ஒன்று மறந்த மாதிரி இருக்கும். அதான் யோசிச்சு பாருங்க, ஊருக்கு போகிறதுக்கு என்னென்னவோ பேக் பண்ணுவோம், கவனிச்சிருக்கீங்களா? என்னென்னவோ பேக் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் ஞாபகம் வரும் பாருங்க, டிக்கெட் ஏத்தியா, டிக்கெட் யாரு, டிக்கெட் எங்க, ஐயோ என்னங்க டிக்கெட்டு வீட்டில் விட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு, புரியுதா இல்லையா? 3 பேர் போய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிறாங்க பாருங்க, பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிறாங்க, பஸ் வருது அப்படியே நிற்கவே மாட்டேங்குது. நின்ற பஸ் போயிடுச்சு, அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் நிற்கிறேன், இன்னொரு பஸ் நின்று பஸ் நில்லு பஸ் அப்படியே போயிடுச்சு. அடடா, 3வது பஸ்ஸில் கண்டிப்பாக ஏறேன்டா அப்படின்ட்டு 3வது பஸ் வந்து அப்படி அச்சு பிடிச்சி 3ல் 2 பேர் ஏறிட்டாங்க. பஸ் 2 பேர் ஏறிட்டாங்க. ஒருத்தன் அப்படியே தலையை ஆட்டிடுச்சா அப்படின்னு வந்து டீ கடைக்காரர் சொன்னாராம், இப்போ கவலைப்படாதப்பா, அட்லீஸ்ட் 2 பேராவது பஸ் ஏறி போனாங்களே, சந்தோஷப்படு. நீ வேறையா வயிற்றுச்சில் கிளப்பாத, ஊருக்கு போக வேண்டியதே நான் தான். என்ன வழியப்போ வந்தவங்க தான் இவங்க 2 பேர், இவங்க ஏறி போய் நான் என்ன பண்ணுறது? ஐயோ ஏதாவது செஞ்சாகணும். கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரதர் வந்து அன்றைக்கி சொல்கிறார், பிரதர் எப்படி தான் என் ஒய்ஃபை நேசிக்கிறது, நான் நேசிக்கிறேன்னு எப்படி சொல்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது பிரதர் அப்படின்ட்டு. சரியா, பவுல் இப்படி சொல்லிட்டார், கணவர்கள் உங்கள் மனைவி மேலே அன்பு கூறுங்கள்னார். எப்படி அன்பு கூறுன்னு சொன்னாரா? இல்லை, ரோசாப்பூ வாங்கி கொடு, கோபி மஞ்சூரியன் வாங்கி கொடு, போட மாட்டேங்கிறாரு. அதுக்கு தான் ஆவியானவர் தான், ஆண்டவரே தெரில ஆண்டவரே ட்ரை பண்ணுறோம் பிரதர், என்ன ட்ரை பண்ணாலும் என் மனைவி என்னால் புரிஞ்சுக்க முடியல பிரதர். ஒருத்தர் இவனா ட்ரை பண்ண சொன்னது, அதெல்லாம் ட்ரையே பண்ணக்கூடாது, கரெக்டாக இல்லையா? புரிஞ்சுக்கவே முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்காக கர்த்தர் மனைவியை கொடுக்கல, நேசிக்கிறதா மனைவியை கொடுத்தார். நீ என்ன பண்ணுறியோ ஒன்றும் புரியலமா, ஆனால் உன்னை நேசிக்கிறேன் பார். கணவர்கள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறேன் நான். என்னங்க நான் பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? சத்தியமாக புரியலமா, ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேம்மா, உன் மேலே உயிரே வச்சுக்கிறேன் நான், உனக்கா என்னன்னா செய்வேன் நான். இல்லைங்க பாருங்க இப்படி ஆயிடுச்சு, புரிஞ்சுச்சுங்களா? புரியலமா, ஆனால் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் கணவருக்கு அப்படி இல்லை, கொஞ்சமாக நேசிங்க பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சுக்குங்க. கணவரை பொறுத்த வரைக்கும், இஃப் யூ ட்ரூலி ஆனர் யுவர் ஹஸ்பண்ட், யூ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் த்ரூ. என்னென்ன செய்கிறாரு, உங்களுக்கு என்னென்ன பிரயாசத்தை எடுக்கிறாரு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணாரு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. நல்லா கவனிங்க, மனைவிமார்கள்ட்ட பேசுகிறேன், கணவரை ஓவராக நேசிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சமாக நேசிங்க பரவாயில்ல, ஆனால் அதிகமாக புரிஞ்சுக்குங்க. அண்டர்ஸ்டாண்ட் மோர், பிகாஸ் அ மேன் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா, அது இன்னொரு நாள் மேரேஜ் செமினாரில் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்களேன், மனைவியை பொறுத்த வரைக்கும் நேசிங்க, அவங்கள ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. அவங்கள புரிஞ்சுக்க முடியாது. ஏன்? நம்மளாம் தூங்கி நின்றோம் அவங்கள ஆண்டு உண்டாக்கும் போது. ஆதாம் ஆண்டு தூங்க சொல்லிட்டார், தூங்குப்பா நம்ம மனைவியை கொண்டு வரோம் அப்படின்னு. என்னத்தை உள்ளே கொண்டு போய் வச்சு என்னத்தை கொண்டு வந்து வச்சு கொடுத்தாரோ நம்மளுக்கு தெரியல. ஒன்னே ஒன்றான், ஆண்டவரே மனைவியை என்னால் புரிஞ்சுக்க முடியல, நான் உங்ககிட்ட நெருக்கமாக இருக்கிறேன், நீங்கள் தானே உண்டாக்குனீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்க எப்படி மனைவியை நேசிக்கிறதுன்னு சொல்லி, எப்படி பிரியப்படுத்துறது, எப்படி நேசிக்கிறது, எப்படி அன்பு கூறுறது, அவங்கள எப்படி அவங்கள காயப்படுத்தாமல் இருக்கிறது. ட்ரை பண்ணுறோம், முடியுதா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க காயப்பட்டுறாங்களே, மனசு பேஜாராயிடுறாங்களே, இல்லை பேஜாரான மாதிரி நடிக்கிறாங்களே, என்ன பண்ணுறது? சத்தமாக சிரிக்காதீங்க, மனைவி பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறாங்க. மனைவி கேட்டாங்க, ஏங்க என் முடி உங்களுக்கு பிடிக்குமா, என் முடி எப்படி இருக்கு, அது என்னம்மா கருகருன்னு கார்மேகம் போலமா, என்னங்க என் கண்ணு உங்களுக்கு பிடிக்குமா, அது என்னம்மா குறை கண்ணு மயில் மாதிரிமா, மயில்மா நீ, என்னங்க என் மூக்கு எப்படி, ஐயோ மூக்கு மொழியுமா, அழகுமா நீ ஒரு அழகு, என்னங்க மொத்தத்தில் எப்படி இருக்கிற, அட சும்மாருமா எவ்வளோ போய் தான் சொல்கிறது மனுஷன்ட்டார் அவர். இப்போ எவ்வளோ தான் ட்ரை பண்ணுவார் அவர். மனைவி மாறும் ட்ரை பண்ணுறாங்களே, இல்லை கணவரை என்கரேஜ் பண்ணணும், அவரை ஊக்குவிக்கணும். ஒரு நாள் ஹஸ்பண்ட் ரொம்ப மனசு பேஜாராக வந்தார், நாங்கள் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வரீங்களா, என்ன ஆச்சு? இல்லைம்மா அந்த புது ஏர்கட் எனக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? இல்லை எங்கள் பாஸ் சொன்னார் நீ கொருங்கு மாதிரியே இருக்கிற அப்படின்ட்டாரு, அது எனக்கு பேஜாராக இருக்குது. அதுக்கு அந்த அம்மா ஆறுதல் பத்துது. ஏங்க அப்படியாங்க நினைக்கிறீங்க? நீங்கள் கொருங்கு மாதிரி இல்லைங்க, கொருங்கு தாங்க உங்களை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பாரு இதுக்கு தான் உன் கையில் தரத்தில் ரட்சிப்பின் கிரியைகளை, ஏன்னா நீ சொதப்பிடுவேன்னு எனக்கு தெரியும், நீ ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஏதாவது ஒன்று நீ மிஸ்டேக் பண்ணிடுவ. ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்படாத, அத்தனையும் நான் எடுத்துக்கிறேன், ரட்சிப்பின் கிரியைகளை நான் முடிக்கிறேன், நான் செய்கிறேன், சிலுவைய நான் சுமந்து உனக்காக நான் மரிக்கிறேன், உன் பாவத்தை நான் சுமக்கிறேன். ஃபைனலா சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாம் முடிந்த. சொல்லுங்க சத்தமா, எல்லாம் முடிந்தது. அப்படின்னா அர்த்தம், எல்லா கிரியைகளையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படின்னா நீ ஆசீர்வதிக்கப்படுது 100% கேரண்டி. எல்லாத்தையும் நீ செஞ்சனா கேரண்டி இல்லை, எல்லாத்தையும் நான் செஞ்சா கேரண்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேரண்டின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேரண்டி, நீ ஆசீர்வதிக்கப்படுறது கேரண்டி. ஹல்லேலூயா. எப்போ தீர்மானம் பண்ணார் கர்த்தர்? சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட், ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு என்று குறித்திருக்கிறார். இரண்டாவது, நித்திய ஜீவனுக்கு என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். மூன்றாவது, நமக்காக பெரிய நன்மைகள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நான்காவதாக, ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். ஐந்தாவதாக, சகல ரட்சிப்பின் கிரியைகளும் செய்து முடிக்கப்பட்டன. எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் ஆசீர்வாதத்தை விசுவாசிச்சு அதை அறிக்கை செஞ்சு அதை ஒவ்வொரு நாள் எதிர்பார்த்து நீ வாழணும். முதல்ல அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம், அறிக்கை, எதிர்பார்ப்பு.
அப்புறம் நடந்த பிறகு நன்றி செலுத்துதல். சரியா? So you start believing the blessing of God, you start confessing the blessing of God, you start expecting the blessing of God, and you start thanking God for the blessing whenever it manifests in your life. இப்படிதான் கர்த்தர் நம்மளை வாழணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறார், நம்ம வாழ வைக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் வரவே இருக்கிறார் பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்குள்ள உங்களை வரவே இருக்கிறார், இந்த நன்மையின் வாழ்க்கைக்குள்ள உங்களை வரவே இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், கவலைப்படாத, உனக்காக எல்லாத்தையும் நான் ஆயத்தப்படுத்திட்டேன், உனக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆதாம கர்த்தர் உண்டாக்கும் போது ஒரு நல்ல தகப்பனை போல பாருங்க எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்துறார் ஆதாமுக்காக. எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு பிள்ளையை கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்றாரோ, அந்த பிள்ளைக்கு நன்மைகளை ஏற்படுத்துறாரோ, அதே போலதான் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பாருங்க, ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது? How does a family come about? It all begins with planning and thoughts. ஒரு ஆண்மகன் திருமணத்துக்கு அந்த வயது வரும்போது, அந்த முதிர்ச்சி வரும்போது, அவரை பார்த்து அவர் சுத்தியில இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, எப்பா உனக்கு இப்போ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் கரெக்டா இருக்கும், அந்த கரெக்ட் டைம் நீ வந்திருக்கிற, இது கரெக்ட் வயசு, நீயும் நல்ல வேலையில செட்டில் ஆயிட்ட, பொறுப்பா இருக்கிற, இப்போ ஒரு மனைவியை கொடுத்தா நீ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. The man begins to think. பிளான் வருது, எப்பேற்பட்ட பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும், எப்போ திருமணம் பண்ணிக்கிட்டா கரெக்டாக நம்ம செட்டிலாக எல்லாத்தையும் நடத்த முடியும், ஒரு பிளான் இருக்குது. எவ்வளோ எடுத்து வைக்கலாம் பணத்தை, இல்லையா? அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாம் மனைவியை பார்த்துக்கணுன்ற இந்த விஷயங்கள்லாம் ஒரு பிளான் பண்றாரு. So it begins with the thoughts and plans. அதுக்கப்புறம் தான் பொண்ணு பார்க்கறது, அப்புறம் 2 வீட்டுக்காரர் சேர்ந்து பேசி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி வச்சு, அப்போ அடுத்தது பாருங்க பிள்ளைகள் பெற்றெடுக்கணும். பிள்ளைகள் பெற்றெடுக்கணும் போது அங்கேயும் தாட்ஸ் அண்ட் பிளான்ஸ் அண்ட் டிசையர்ஸ் வருது, விருப்பங்கள், எண்ணங்கள். நமக்கு ஒரு பிள்ளை இருக்கணும். ஒரு 2 மாதம் ஊர் சுற்றுறான்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் இல்லையா, 2 மாதம் அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, இங்கே ஷாப்பிங்ன்றாங்க, அங்கே விருந்துன்றாங்க, இங்கே விருந்துன்றாங்க. சில டைம் விருந்துக்கு போய் வெறும் வெஜிடேரியன் கூத்துட்டாங்கன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வர்றாங்க, அது வேற ஒரு கதை. சரியா? எல்லாம் போய் அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, இவங்க பிளான் பண்ணலனாலும் குடும்பத்துக்கிறவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னன்ட்டு, எது குட் நியூஸ் இல்லையா? கரெக்டா? எது குட் நியூஸ் இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது அவங்கள்ட்ட? ஜான் 3:16 தான் குட் நியூஸ். இப்போ காட் so loved the world. அவங்க சொல்லி இல்லை, நான் வேற கேட்டுனுக்கிறேன், என்ன குட் நியூஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? யூ ஸ்டார்ட் பிளானிங், you start praying, you start desiring. See, it all starts with the heart, it starts with the planning, and then you enjoy your marriage, you plan for it, you pray for it, ஜெபம் பண்றீங்க, திருமணத்தை என்ஜாய் பண்றீங்க, கர்த்தர் பிள்ளையை கொடுக்குறார், பிள்ளை வளருது. ஆனா பிள்ளை வளரும் போதே நீங்க பிள்ளைக்காக திட்டம் போடுறீங்க. plans come before and then you fulfill the plans. நான் என்ன கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் அந்த இடத்துல, இந்த தகப்பனுடைய அன்புனால, தகப்பனுடைய பொறுப்புனால செயல்படுற தன்மை எங்க இருந்து வந்துச்சு நமக்கு? ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்காக இதை செய்யணும், இப்பேற்பட்ட விஷயத்தை பிள்ளைக்காக செஞ்சு முடிக்கணும்ன்ற அந்த திட்டங்கள் நம்ம போடுறோமே, எங்க இருந்து வந்துச்சு? இது தேவனிடத்துல தானே வந்துச்சு. பாருங்க, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அத்தனை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தினது மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்துறோம். போன மாசம் என்னுடைய முதல் மகள் கேரிஸுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். கேருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். கேருக்கு பிடிச்ச அந்த ஜங்கிள் தீம் அந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தி ஒரு சின்னதான ஒரு பார்ட்டி தான், ஆனாலும் தனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயம், கேக்கெல்லாம் இந்த டிசைனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம பிளான் பண்ணி செய்யறதுக்காக நம்மளால முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன ஒரு பிளான் தான். ஆனால் அன்னைக்கு காலையில், பர்த்டே அன்னைக்கு காலையில் கேட்குறாரு, லிஸ்ட் பண்ணிட்டீங்களாப்பான்னு கேட்குறாரு என்கிட்ட. என்ன லிஸ்ட் பண்ணிட்டீங்களா? லிஸ்ட் பண்ணிட்டேன், ஏற்கனவே கேரக்டர் சொன்னோம், நம்ம சின்னதான ஒரு பார்ட்டி நம்ம ஏற்படுத்துறோம் அப்படின்னு. அவர் சொல்லார், இந்த தீம் என்ன தீம்? ஜங்கிள் தீமான்னு கேட்குறாரு. கேக் எப்படி இருக்குதான்னு கேட்குறாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஷாரனக்கா வராங்களா, அப்புறம் ருவான் வராரா, சிமியத்தை வராங்களா, எல்லாம் ஒரு லிஸ்ட் போடுறாரு. அப்பா லிஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாரு என்கிட்ட வந்து. நான் சொன்னேன், நல்ல வேலை லிஸ்ட் போட்டேன், நான் நல்ல வேலை ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் இது பண்ணலாமா வேண்டாமான்ற 2-3 கேள்விகள் வரும்போது என் மனைவி கிட்ட நான் பேசின விஷயம் என்னன்னா, யாரும் இப்படி விருப்பப்படுறாரு, நம்ம பெருசா ஏதோ ஆடம்பரமா பண்ணணும் இல்லை, ஆனா மகளுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்னதான ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது. பாருங்க, ஏன் அதை நான் ஷேர் பண்றேன்னா, ஒரு தகப்பனா என்னுடைய பிள்ளை இதெல்லாம் எதிர்பார்க்க போறா, என் பிள்ளைக்கு இது விருப்பம், ஏதாவது ஒரு வகையில செய்யலான்னு நான் விருப்பப்படும் போது, தகப்பனுங்களுக்கெல்லாம் தகப்பனா இருக்கிற அந்த ஜோதிகளின் பிதா எப்பேற்பட்ட காரியங்களை நமக்காக ஆயத்தப்படுத்துவார், எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்காக சேர்த்து வைப்பார், எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இந்த தகப்பனா இருக்கிற தன்மையே அந்த தகப்பன் கிட்ட இருந்து வந்தது தானே. அவர் ஆயத்தப்படுத்தினாரே. பாருங்க, ஆதாம கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் விடும்போது ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி 6 நாட்கள் வேலை செஞ்சு எல்லா வேலை செஞ்சு முடிச்ச பிறகு ஆதாம கொண்டு வந்து விட்டு, பரலோகத்தில் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி பூலோகத்தில் இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் கொடுக்குறார் தகப்பனுடைய உள்ளம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க,
தனக்கு கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இல்லை சரியா பயன்படுத்தாம ஆதாம் தன் அதிகாரத்தை விட்டு கொடுத்ததுனால, அதை இழந்துட்டதுனால பிசாசானவன் இந்த உலகத்துக்கு அதிபதியா மாறிட்டான். ஆண்டவர் அதுக்குன்னு திண்டாடல, ஐயோ இவன்ட்ட போய் கொடுத்தனே சே இப்ப என்ன பண்றதுன்னு இல்லை. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். அப்ப ஏற்கனவே ஒரு பிதாவானவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆதாம் விழுந்த உடனே ஆண்டவர் சோர்ந்து போல. ஏன்? ஏன்னா ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பன், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அப்பவே பிசாசானவர் பார்த்து சொல்றார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய், ஆனா அவர் உன்னுடைய தலையே நசுக்குவார் அப்படின்ட்டார். அங்கே ஆண்டு சொல்லிட்டாரு, என்ன இப்ப நீ இந்த ஸ்திரீயை கொண்டு இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லி பாவம் பண்ண வச்சிட்டதுனால நீ ஜெயிச்சிட்டன்னு நினைக்காத, நீ என்ன பண்ணாலும் முன்கூட்டியே திட்டம் போட்டு நான் வச்சிருக்கிறேன், ரட்சகர் ஆயத்தமா வச்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து நமக்காக மரிச்சு பாவத்துக்கு கிரயத்தை கட்டி சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டு எல்லா ஆசீர்வாதத்துடைய பலன் நமக்கு வந்து கிடைக்கணுன்றதுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சு இன்னைக்கு பிதாவானவர் சொல்றாரு, அத்தனை நன்மையை எடுத்து நானே கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிறேன். ஏன் மனுஷனுக்குள்ள வைக்கல? மனுஷனுக்குள்ள வச்சா மனுஷன் திரும்பவும் இழந்துருவான். அதனால தான் குமாரனுக்குள்ள வச்சுட்டாரு. அதனால நம்ம தைரியமா சொல்ல முடியும், ஆசீர்வாதத்தை இனி நம்ம இழக்க முடியாது. சொல்லுங்க, ரட்சிப்பை இனி நம்ம இழக்க முடியாது. ஏன்? ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் கடைசி ஆதாம். இதுக்கப்புறம் எந்த ஆதாமும் இல்லை. இதுக்கப்புறம் இன்னொரு மனுஷன் கையில கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நம்மளுடைய ரட்சிப்பு, நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய நீதி, நம்மளுடைய பரலோகத்துக்கு போக வேண்டிய அந்த பெர்மிஷன், அந்த டிக்கெட், நல்லா வாழ வேண்டிய வாழ்க்கையின் அந்த டிக்கெட்டை கர்த்தர் கிறிஸ்து இயேசுக்குள்ள வச்சுட்டார். இனி நம்ம நாசமா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்பிக்கை இழக்கிறதுக்கு காரணமே இல்லை. இயேசு கிறிஸ்து நிமித்தம் நிச்சயமா நல்லா இருக்க போறோம். அவருக்குள்ள வைக்கப்பட்டதுனால நல்லா இருக்க போறோம். ஹalleluya, ஆமென். எபேசியர் 1:3 பாருங்க. எபேசியர் 1:3 பாருங்க. இந்த நேரத்தில் எபிசியன்ஸ் chapter 1 and verse number 3 பாருங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொல்லி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா நன்மை எங்க இருக்குது இப்ப? அதனால தான் சொல்றேன், நம்ம இழக்க வாய்ப்பே இல்லை, நம்ம தோத்து போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது எனக்குள்ள இருந்துச்சுன்னா அது வேற, என் கையில கொடுத்தாருன்னா வேற. ஆனா கிறிஸ்துக்குள்ள வச்சு எனக்கு அது கொடுக்குறாருன்னா அப்ப அதுல கேரண்டி இருக்குது. அவர் எல்லாத்துக்குமே பாத்திரரா இருக்கிறார், அவர் தகுதி உள்ளவரா இருக்கிறார், அவர் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. நீங்க தேவன் ஒரு நல்ல தகப்பனை போல சகலத்தை ஆயத்தப்படுத்தி நமக்காக நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆசீர்வாதம்ன்றது கேரண்டின்றார் ஆண்டவர். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாக உனக்காக ஆசீர்வாதத்தை நான் குறித்து வச்சிருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்பதாக உன்னை நான் வெற்றிகரமா வாழணும்னு சொல்லி நான் குறித்து வச்சிருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்பதாக 5 விஷயங்கள் பாருங்க. நம்பர் 1, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, பெரிய பெரிய நன்மைகளை அனுபவிக்கும்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, நித்திய ஜீவனுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான்காவதாக, தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஐந்தாவதாக, உலக தோற்றத்துக்கு முன்பதாக ரட்சிப்புக்கு ஏற்ற எல்லா கிரியைகளையும் அவர் செய்து முடித்தார். எல்லாத்தையும் செய்து முடிச்சார். எல்லாத்தையும் அவர் ரெடியா வச்சிருக்கிறார் நமக்காக. இன்னைக்கு அத்தனையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா அதை நம்ம அனுபவிக்கிறது கேரண்டி. ஆமென். இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே நம்ம ஆண்டவர் வந்து அடட இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஆண்டவர் சர்ப்ரைஸ் ஆகுறது இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சேன் உனக்காக நன்மைகளை, அதை நான் இப்போ ரிலீஸ் பண்ண போறேன், அதை நான் வாழ்க்கையில் கொண்டு வர போறேன், அது உனக்கு நான் ஆயத்தப்படுத்த போறேன். இப்போ நம்ம என்ன செய்யறது? ஏசாயா 64:4 தான் பாருங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இது நடக்குது பாருங்க. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றுக்கு முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. What do you do? Trust in the Lord. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை விசுவாசிங்கன்னு சொல்றேன். ஆசீர்வாதத்தை நம்புங்க, ஆசீர்வதிக்கிறவரை நம்புங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க. உங்க பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தை பேசுங்க, உங்க தொழில் மேல ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஒவ்வொரு நாளும் நல்லா இருப்பேன் நான் இன்னைக்கு அப்படின்னு எந்திரிங்க. ஒவ்வொரு நாள் நன்மைகள் எதிர்பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எல்லா நன்மைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன்னா அப்ப நீ நன்மையை நிச்சயமா எதிர்பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை நிச்சயமா எதிர்பார்க்க முடியும். எனக்கு காத்திருன்றார் பாரு. இந்த காத்திருன்ற வார்த்தை, செகான்ற வார்த்தை பாருங்க, ஹீப்ரூல டு டாரி லாங், நீண்ட காலம் காத்திருக்குதுன்னு அர்த்தம். சில பேருக்கு அப்படிதான் தோணுது பாருங்க, நீண்ட காலம் காத்திருக்கணுமா? சில நேரம் அப்படிதான் தோணும் பாருங்க, நீண்ட காலம் காத்திருக்கிற மாதிரி தோணும். ஆனா உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க, தாமதிக்கலாம் ஆனா தடைபடாது. எழுதிங்க, உங்களுடைய நோட்ஸ் எழுதிங்க, தாமதிக்கலாம் தடைபடாது. தாமதிக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா நம்ம வந்து நம்ம டைம் லைன்ல வாழ்ந்துருக்கிறோம்.
ஆனா ஆண்டவருடைய டைம் லைன்ல பார்த்தா கரெக்ட் டைம்ல கர்த்தர் எல்லாத்தையும் ஏற்படுத்துவார். லாசருவை கல்லறையில போட்டு 4 நாள் ஆயிடுச்சுன்னு உடனே லேட்டா வந்துட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு தான் இவங்க 2 பேரும் அழுகுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் லேட்டு. ஆனா ஜீசஸை பொறுத்த வரைக்கும் அவர் வர்ற நேரம் தான் கரெக்ட் டைம். அவர் வர்றது தான் கரெக்டான டைம். அவருக்கு தெரியும் பாருங்க, எது கரெக்ட், எப்போ எதை செய்யணுன்றது அவருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தான் சொல்றாரு, தாமதிக்கிறதுனால தடைப்பட்டுருச்சுன்னு நினைக்காதன்றார் கர்த்தர். இந்த அற்புதம் தாமதிக்கலாம் ஆனா தடைப்படாது. ஏன் தடைப்படாது? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆயத்தப்படுத்திட்டா எப்படி தடை பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷனாலும் தடைப்படாது, எந்த பிசாசாலையும் தடைப்படாதுன்னு சொல்றேன். எந்த இக்கானமி பிரச்சனையாலும் தடைப்படாது. யாராவது ஒருத்தர் உங்களை வேலையை விட்டு தூக்கலாம், இல்ல உங்களை பத்தி தவறா பேசலாம், இல்ல உங்க கையில வர வேண்டிய பணம் வராம போயிடலாம், 1000 தடைகள் வரலாம். ஆனா கர்த்தர் தீர்மானிச்சிட்டார்னா அதை தடை செய்ய யாராலுமே முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பதாக தீர்மானம் எடுத்ததை யாரால தடை செய்ய முடியும்? ஆசீர்வாதம்ன்றது இப்ப இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்திட்டார். நீங்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், மனதில் ஆழமா பதினொன்றுக்காக சொல்றேன். எல்லாரும் உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என் ஆசீர்வாதம் கேரண்டி ஆயிருச்சு. சொல்லுங்க, அதை மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு நீங்க பிரசங்கம்? உலக தோற்றத்துக்கு முன்பதாக அப்பவே கர்த்தர் தீர்மானம் எடுத்துட்டார். சோ விசுவாசிங்க, பேசுங்க, அறிக்கை செய்யுங்க, எதிர்பாருங்க, நன்றி செலுத்துங்க. உங்களுக்காக வைத்திருக்கிறத யாராலும் எடுத்து போட முடியாதுன்னு சொல்லி தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அது நீண்ட காலம் காத்திருக்கிற மாதிரி இருந்தாலும் கவலைப்படாதீங்கன்றார் கர்த்தர். அது தாமதிக்கலாம் ஆனா அது தடைப்பட வாய்ப்பே இல்லை. கர்த்தர் செய்வார். தாமதிக்கிற நேரத்தில் என்ன பண்ண? அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவருக்கு அர்ப்பணிங்க. ஒரு அருமையான டெஸ்டிமனி பாருங்க. நம்மளுடைய சபைக்கு பல வருஷங்களா வந்துட்டு இருக்கிற பிரதர் வின்சென்ட் பால் அவருடைய டெஸ்டிமனியை நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் பாருங்க. இன்னைக்கு அவங்களுடைய ஃபேமிலி நம்ம மத்தியில் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நிலத்தை அவங்க விற்கிறதுக்காக ஒரு சில வருஷங்கள் அவங்க பிரயாசப்பட்டிருக்காங்க பாருங்க. அவருடைய டெஸ்டிமனியில பிரதர் எழுதுறாரு, 3 to 4 years we tried to sell the property but it never happened. நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும் பர்ச்சேஸ்க்கு, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆல்மோஸ்ட் 4 தடவை கடைசியா சேல் பண்ற அளவு கூட போய் தடைப்பட்டு போயிருமா பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை செட் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அது அப்படியே தடைப்பட்டு போயிடும். இந்த ப்ராசஸ்ல பணத்தை இழந்து சமாதானத்தை இழந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர். One day I prayed to God. பாருங்க, இதுதான் ரகசியம். Lord, hereafter I'm not going to do anything out of my own strength. I give and I surrender it to you. You know the best. இனி நானே கவலைப்பட்டு ஏதோ ஒரு பிரயாசத்தில் இறங்க போறதில்ல, உங்களுக்கு நான் சரணடைகிறேன், நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. அதுதான் அற்புதத்தின் ரகசியமே. என்ன ஆச்சு தெரியுமா? நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, ஒரு 7 வருஷமாவே ஒருத்தர் அப்பப்போ கால் பண்ணி கம்மி விலைக்கு கேட்பாராம் பாருங்க. திரும்பி அவர்கிட்ட இருந்து கால் வந்துச்சான். அப்போ ஒரு பிரதர் நினைச்சாரா, திரும்பி அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவர் கால் பண்ணுகிறார் தெரிந்து, கம்மி விலைக்கு வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த டைம் பார்த்தா நல்லா கவனிங்க, வேறவங்க ஆஃபர் பண்றதை விட 2 இல்ல 3 மடங்கு அதிகமான ஒரு விலைக்கு அந்த நிலத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் ஆஃபர் பண்ணி ஆண்டவர் அந்த ப்ராசஸ் எவ்வளவு ஸ்மூத்தா முடிச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பிப்ரவரி 2024 வருஷம் பல வருஷங்களா நடக்காத அற்புதத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்தார். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் காத்திருப்பேன். நல்லா கரங்களை தட்டுங்க முதல்ல, அது கர்த்தருடைய நன்மைகளுக்காக. ஆனா உங்க மனதுல சொல்லி கொடுங்க, என்னது என் பிரயாசத்துல என்னவோ ஆசீர்வாதத்தை செஞ்சு முடிக்கணும்னு இருக்கக்கூடாது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் நல்லா இருக்கணும்னு அவரே தீர்மானம் வச்சுட்டாரு. அப்புறம் நான் ஏன் கவலை பண்ணணும்? நம்ம கவலைப்பட்டு என்ன யூஸ் சொல்லுங்க பாருங்க. அவர் செய்யறேன்னு சொல்லிட்டாருன்னா செஞ்சு முடிப்பார். நம்மளுடைய வேலை என்னது? அவருக்கு அர்ப்பணிச்சு அவருடைய வழியை பின்பற்றுகிறோம், அவருடைய லீடிங்கை நம்ம ஃபாலோ பண்றோம். அதுல தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. இப்படிதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஆசீர்வாதம் மாறாது. நல்லா கவனிங்க, ஆசீர்வாதம் மாறாது. 1000 பில் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில, நல்லா கவனிங்க, பல லட்சங்கள் உங்களுக்கு கடன் கூட இருக்கலாம் பாருங்க, ஆசீர்வாதம் மாறவே மாறாது. இந்த ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்யுங்க. ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மாற்றி போடுன்னு சொல்றேன். You know what is the blessing? It's a super power of God that overturns every evil for good. The blessing is the super power of God. இது தேவனுடைய மாபெரும் சக்தி, எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றி அமைக்கும் தெய்வ சக்தி. ஆசீர்வாதத்தை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்றேன். ஆசீர்வாத சகலத்தையும் மாற்றி போடுறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லா தீமையும், சத்தமா சொல்லுங்க, எல்லா தீமையும் நன்மையாக மாற்றி அமைக்கும். நம்புறவங்களுக்கு அது நடக்கும். எல்லா தீமையும் அதை நன்மையா மாற்றும் பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு அருமையான டெஸ்டிமனி பாருங்க. பிரதர் வின்சென்ட் சொல்றாரு,
அவருடைய லைஃப்ல நடந்த ரீசெண்டான ஒரு டெஸ்டிமனி பாருங்க. நிறைய டெஸ்டிமனிஸ் அனுப்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு 2 டெஸ்டிமனி படிக்கிறேன் அவங்களுடைய ஃபேமிலில இருந்து. பிரதர் இந்த வருஷம் அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றத பத்தி சொன்னார் பாருங்க, நல்லா கவனிங்க. எழுதுறாங்க, அவங்க சொல்றாங்க, பர்த்டேஸ் எங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் ஆனது, குடும்பமா சேர்ந்து நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா இந்த வருஷம் எனக்கு 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்றாரு. 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனா என்ன ஆகும்னா வேலையில இருந்து நீக்கப்படுவாங்க. அவர் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அது அவங்களுடைய கம்பெனியில. ஸோ என்ன பண்ணுவாங்களா ஜென்ரலா அந்த கம்பெனியில பர்த்டே செலிப்ரேட் பண்ணா அப்படின்னா அந்த வருஷம் 60 கம்ப்ளீட் ஆன உடனே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா மார்ச் 4ஆம் தேதி 2025 வருஷம் 60ஆம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாரு. அன்னைக்கு லீவ் எடுத்து வீட்லயே நல்லா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி வீட்டிலலாம் குக்கெல்லாம் பண்ணிட்டு நல்லா சமையல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஜெபம் பண்ணலாம், ஏன்னா இன்னும் ஒரு சில வருஷம் வேலை செய்யணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் அப்படின்றது தான் பிரதருடைய விருப்பமா இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு கால் பண்ணி அவங்க மேனேஜர் பேசினாராம் பாருங்க, உன்னுடைய வேலையை பத்தி உங்க வேலையை பத்தி நான் கம்பெனியுடைய தலைவர்கள்ட்ட பேசிட்டு சொல்றேன். 60 வயசு ஆயிடுச்சு, இப்போ உங்களை வேலை நீக்கம் பண்றதா என்ன அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் ஒன்றும் சொல்ல. அவர் சரி பல நாட்கள் ஆயிடுச்சு, 25 நாள் ஆயிடுச்சு பாருங்க. மார்ச் கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேல ஆயிடுச்சு பாருங்க. 25ஆம் தேதி அந்த கம்பெனியுடைய ஹெச்ஆரை போய் மீட் பண்ணும்போது நீங்க ஒரு இமெயில் பண்ணிருங்க இந்த விஷயமான்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது பாருங்க, நல்லா கவனிங்க. I received a consultant letter from the company saying I can work for 2 more years with them. இன்னும் 2 வருஷம் கூடுதலா நீங்க வேலை செய்யலாம் அப்படின்ற பெர்மிஷன் கொடுத்து அவங்க சொல்லி இருக்காங்க. I was moved from full time to consultant. நல்லா கவனிங்க, முழு நேரமா வேலை செய்யறதுக்கு அந்த கம்பெனில பெர்மிஷன் இல்லை. காரணம் என்னது? 60 இயர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஆனா ஆசீர்வாதம் உங்க மேல இருந்துச்சுன்னா கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நல்லா கவனிங்க, கம்பெனியுடைய டர்ம்ஸ்ல ஒரு there's no place. ஆனா அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்படுத்தி இருக்காங்க பாருங்க. என்னன்னு தெரியுமா? இன்னும் 2 இயர்ஸ் எப்படி வேலை செய்யலாம்னா the company will pay the full salary but you will work as a consultant. அவர் சொல்றாரு, God answered my prayer so beautifully. Hallelujah. வேற யாருக்கும் நடக்காம இருக்கலாம், உங்களுக்கு நடக்கும்ன்ற நான். அந்த பிரதருக்கு நடந்த அதே நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக நடப்பிக்க வல்லவரா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் நல்லவர், பெரியவர், உங்களுக்கும் செய்வார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் மாறாதுன்னு சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் மாறாது. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் பிளெஸ்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க இங்கிலீஷ்காரங்க, அவங்கள்ட்ட இங்கிலீஷ் தான் சொல்லணும் நீங்க. ஓகே, ஹalleluya. கம் ஆன், கை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறார் சொல்லுங்க. அது யாராலும் தடை செய்ய முடியாது. சொல்லுங்க, தாமதிக்கலாம் ஆனா தடை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்றேன், நீங்க கடல்ல இருந்து வெளியே வருவீங்க. நான் டிக்ளேர் பண்ற வேலையை நீங்க உயர்வீங்கன்னு சொல்றேன் நான். You will be blessed in your health in Jesus name. You will be blessed in your finances. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்களை பலப்படுத்தி அவர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை இன்னைக்கு? சொல்லுங்க, ஆசீர்வாதம் எப்பத்துல இருந்து கிடைச்சிருச்சு நமக்கு? உலக தோற்றத்துக்கு முன்பதாக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா நம்ம எல்லாருமே? என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen.